சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். டிசிகாவோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ குறுக்க முறுக்க ஓடிட்டு இருக்கலாம். இதுக்கு கடைசியில் இங்கே கூண்டுல வந்து உட்காந்துருன்ற நம்பிக்கையில் இருக்கு. திமுகவோ வந்து உட்காந்துக்கும் கூண்டுன்றீங்க. அல்ல, அந்த பூனைக்கரை தான், பூனை எலிக்கரை தான். இவங்க என்ன சிறுத்தையா? இவங்க பேர் சிறுத்தையா இருக்கலாம். சிறுத்தைதான். சீற்றம் இருக்கா? சீற்றம் இல்ல, மியாவ் மியாவுன்ற மாதிரி தான். சனாதன சக்திகளை உள்ள விட்டுறக்கூடாது அப்படின்ற இந்த பேச்சு, இந்த டயலாக் எல்லாம் வேணாம் சார். சனாதன சக்திகள் இது வந்து சும்மா டயலாக். சனாதன சக்திகள்னு நீங்க சொல்லுகிற அந்த சக்தி உங்களை மீறி வளரும், உங்களை தள்ளிவிட்டு வளரும். அதனால உங்களால் நிறுத்தவே முடியாது. நீங்களாம் சுண்டக்கா அந்த சக்திகளுக்கு முன்னாடி. அதிருப்தி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒரு கட்சி எங்களோடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று திரு முருகன் அவர்கள் குறிப்பிடுவது அநேகமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி என்று நான் நினைக்கிறேன். அதே வாதம் திமுகவுக்கும் பொருந்தும். நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் கழண்டுகிறதும் வைங்க. காங்கிரஸ் கழண்டு கொள்ளாது என்கிற ஒரே நம்பிக்கை தான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. என்னன்னு கேளுங்க, காங்கிரஸ் கழன்று கொள்வதை முடிவெடுத்துட்டார்கள் என்றால் விஜய் தலைமையிலான அணி பலப்படும். அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அதிமுக கூட்டணியில் சேருகிற கட்சிகளும் அதே குரலை எழுப்பும். அதற்கான தேவை தமிழ்நாட்டில் இருந்ததே இல்லையே. தேவை இருந்ததில்லை என்று நீங்கள் கூட்டணி ஆட்சி. இருங்க எதுக்கு ஒரு கட்சி கொள்ளையடிப்பது, மர கட்சிகள் உடந்தையாக இருந்து போடுகிற சிபாரிசுகளுக்கு காரியம் நடந்தால் போதும் என்று இருப்பது, இதுதான் தேவையா? தமிழ்நாட்டுக்கு தேவையா? ஆதீனம் அப்படி சொன்னாரு உங்களுக்கு? கேட்டுக்கொள்ளப்படுகிறார். திரைப்படத்துறையிலே என்ன நடந்தது சொல்லலையா? எந்த ஆதீனத்தை திமுக அரசு மிரட்டினதா? கலைஞர் இருங்க சார், சொல்லுங்க சார், எந்த ஆதீனத்தை திமுக அரசு மிரட்டினது? இதெல்லாம் சேகர் பாபு எங்க மிரட்டினாரு? எதையாவது மிரட்டலாம் வேணாம் சார். போற போக்குல எதையாவது ஒண்ணு சொல்லக்கூடாது. போற போக்கெல்லாம் சொல்லல. உங்க வழக்கம் தெரியும். பகுத்தறிவு கலாச்சாரத்தை நாம இங்க புகுத்தி இருக்கோம். என்ன பகுத்தறிவு? போடலாங்க பகுத்தறிவு. உங்க ஆன்மீகம் கோயிலா போய் யாகம் வளர்த்துட்டு இருக்கீங்க. முக்கியமான உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் மற்றவங்களுக்கு எல்லாம் பகுத்தறிவு பாடம் எடுப்பீங்களா? நீங்க அப்படி பாடம் எடுப்பவர்கள் திராவிடர் கழகத்தில் இருங்க. நீங்க திமுக நாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா இந்து மதத்தை மட்டும் சீண்டுவீங்களா? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம். 2026 தேர்தலுக்கான கூட்டணி எப்படி இருக்க போகிறது? இங்க இருக்கிறவங்க அங்க போவாங்களா, அங்க இருக்கிறவங்க இந்த பக்கம் மாறுவாங்களா, அல்லது புது அணி ஏதேனும் உருவாக்க போகிறார்களா, அல்லது புதுசா வந்த விஜயோடு ஏதேனும் போக போறாங்களா, அல்லது விஜயை தம்பக்கம் இழுக்க போறாங்களா அப்படின்ற நிறைய இந்த கூட்டணி கணக்குகள் தான் பயங்கரமா போயிட்டே இருக்கு. திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, அங்கேயே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வேளையில நேற்றைக்கு அங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்கள் ஒரு அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார். அவர் 98.5% எல்லாம் நிறைவேற்றி விட்டார்கள் எல்லா தேர்தல் அறிக்கையும் அப்படின்னு திமுக சொல்றாங்க. ஒருவேளை ஏதாவது கணக்கு பிழை இருக்கும் போல, அவங்களுக்கு கணக்கு ஏதோ தெரியல போல அப்படின்ற மாதிரி விமர்சனம் எல்லாம் வைக்கிறாரு. அதே போல நாங்க சீட்டு அதிகமாக கேட்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்றாரு. நாங்க பழைய மாதிரி எல்லாம் கிடையாதுன்றாரு. திருமாவளவன் அவர்கிட்ட இந்த கருத்தை கேட்கும் போது அவருமே சொல்றாரு, நாங்களுமே வெறும் 6 சீட்டோட எல்லாம் போக முடியாது, நாங்களும் அதிக சீட்டு கேட்போம், இருந்தாலும் கொடுக்கலனாலே நாங்க திமுகவோடு தான் பயணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. திமுக கூட்டணியிலும் அதிருப்தி ஏற்பட்டு இருக்கிறதா? பாஜகவோடும் ஒரு திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி பேசினுக்குதுன்ட்டு திரு எல்முருகன் ஒரு பரபரப்பு செய்தியை சொல்றாரு. திரு நயனார் கிட்ட சொல்றாங்க, அதெல்லாம் நேரம் வரும்போது நாங்க சொல்லுவோன்றாங்க. அப்படி திமுக கூட்டணிக்குள்ளாரையும் சலசலப்பு அதிருப்தி வந்திருக்கா சார்? அதிருப்தி சில கட்சிகளுக்கு வேறு காரணங்களால் உருவாகி இருப்பது உண்மைதான். அது இப்போது தோன்றியதல்ல. கடந்த சில மாதங்களாகவே அந்த அதிருப்தி என்பது அந்த கூட்டணிக்குள் இருக்கிறது. அண்மையில் திரு முருகன் அவர்கள் அளித்திருக்கிற பேட்டி என்பது ஒரு கொளுத்தி போடுகிற ரகம்தான். சரி, அது கொஞ்ச நேரம் எவ்வளோ நேரம் புகையுதோ பத்திக்குதோ பார்ப்போமே அப்படின்ற ரகம்தானே தவிர, அதிருப்தி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒரு கட்சி எங்களோடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று திரு முருகன் அவர்கள் குறிப்பிடுவது அநேகமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் என்ன சொன்னார், ஏற்கனவே எங்களோடு தொடர்பில் இருந்தவர் என்று சொல்லியிருக்கிறார். அது வாஜ்பாய் அமைச்சரவையில் மதிமுகவை சேர்ந்த 2 பேர் இடம்பெற்றிருந்தார்கள். வாஜ்பாய் அவர்களோடு வைகோ அவர்களுக்கு மிக நல்ல உறவு இருந்தது.
சொல்லப்போனால் திரு சோ அவர்கள், மறைந்த சோ அவர்கள், அதே போல் இப்போதைய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் 2 பேரும் இந்த செய்தியை என்னிடத்திலே உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். வாஜ்பாய் அவர்கள் எந்த துறையை வைகோ விரும்புகிறாரோ அந்த துறையை தருவதற்கு அவர் தயாராக இருந்தார். அந்த அளவு வைகோ மீது அவர் பேரன்பு காட்டினார். அப்போது வைகோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய சகாக்கள் 2 பேருக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தார். ஆகவே வைகோ பாஜகவோடு மிக நெருக்கமாக இருந்தது ஒரு காலம். அவர் பின்னாளிலே மோடியோடு ஏற்பட்ட பிணக்கு என்பது கூட இலங்கை தமிழர் விவகாரத்தில் ஏற்பட்ட பிணக்கு. அது அதன் காரணமாகவே அவர் மீண்டும் பாஜக பக்கம் போவாரா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அவருக்கு இந்த முறை ராஜ்யசபா சீட்டு தரவில்லை என்கிற வருத்தம் மதிமுகவினருக்கு இருக்கிறது. லோக்சபா தொகுதி அவருக்கு துரை வைகோவுக்கு கொடுத்தாங்க திருச்சியில். அப்போதே திமுக தரப்பிலே சொல்லப்பட்டு விட்டது என்று திமுக நண்பர் ஒருவர் என்னிடத்திலே சொல்லுகிறார். ஒரு சீட்டு தான் இதுதான் என்று சொல்லப்பட்டு விட்டதாக. ஆனால் ராஜ்யசபாவிலே இடம்பெறுவதற்கு கமல் கூடுதலாக தகுதியானவரா, வைகோ கூடுதலாக தகுதியானவரா என்று பார்த்தால் வைகோ கமலை விட பல மடங்கு கூடுதலாக தகுதியானவர். இல்ல, கமலுக்கு ஏற்கனவே கமிட் பண்ணிட்டாங்க. அது கமிட் பண்ணது. நான் சொல்லுவது, சரி கமிட் பண்ணிட்டீங்க, நீங்க திமுகவிலிருந்து மீதி 3 பேருக்கு கொடுத்துருக்கீங்க. ஆமா, அவர்கள ஒரு நிறுத்திட்டு கூட நீங்க வைகோ கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருந்திருந்தால். இல்ல சார், ஏற்கனவே அவங்க கோட்டாவுக்கு ஒன்று முடிஞ்சிச்சு. நான் என்ன சொல்றேன், மதிமுகவுக்கு நீங்கள் சட்டசபையில கூட இதை கொடுக்குறோம், சட்டசபையில் உங்களுக்கு 4க்கு மேல 2 தான் கொடுப்போம், 3 தான் கொடுப்போம், ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். இல்ல, இந்த மாதிரி அவங்க உடன்பாடெல்லாம் ஏற்கனவே கூட அதெல்லாம் பேச்சுவார்த்தையில உட்கார்ந்து அதெல்லாம் அதை செய்ய முடியவில்லை, முடிந்து போன விவகாரம். ஆனால் வைகோவுக்கும் சரி, துரை வைகோ உள்ளிட்ட மதிமுகவினுடைய நிர்வாகிகளுக்கும் சரி கொடுக்கவில்லை என்கிற ஒரு குறை இருக்கிறது. ஆனால் அதன் காரணமாக அவர் கூட்டணியை மாற்றி விடுவாரா என்றால் மாற்றுவது என்பது கடினம். ஏனென்றால் வைகோவனுடைய கட்சி முன்பிருந்த பலம் இப்போது இல்லை. ஏதோ ஒரு கூட்டணி கட்சி இழுத்த கணக்குக்காக சீட்டு கொடுக்க வேண்டிய நிலைமைதான் வைகோ இழுத்தா வரும். பாஜகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும். வைகோ வலிமையான பிரச்சாரகராக இருந்த காலமும் போச்சு. சரி, வைகோ ஒரு வலிமையான பிரச்சாரகர் இருக்கக்கூடிய அணிக்கு. ஆனால் இப்போது அந்த பழைய உடல் நலத்தோடு குரலை ஓங்கி உயர்த்தி பேசுகிற அளவுக்கு அவர் இல்லை. அவ்வாறு பேசாமல் இருப்பது நல்லது என்று அவரிடத்திலேயே நான் தனிப்பட்ட முறையிலே கூறியிருக்கிறேன். பழைய எஃபர்ட் எல்லாம் போட்டு அதிகமாக பேசாதீர்கள் என்று. ஏனென்றால் உடல் நலிவு. அவ்வளோ பலம் இல்லாத ஒரு நிலையில இருக்காரு. நானும் அவருடைய பெரிய அவருடைய ஸ்பீச்சுக்கு பெரிய ரசிகர். ஆனா அப்படிப்பட்ட ஒருவரை பிஜேபி நாங்க தூக்க போறோன்ற மாதிரி சூசகமாலாம் சொல்லி திமுக அணி உடையாதா என்கிற ஒரு அப்படி ஒரு பேச்சு உடைச்சிடணும். அதனால லாபம் இருக்கோ நட்டம் இருக்கோ அதுக்கு அவளை இல்ல. அது இது ஒரு அரசியல் உத்தி தானே. இதுல நான் தவறு காண மாட்டேன். நீங்க திமுகவும் கடந்த காலங்களில் சொல்லியிருக்கு, அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க அதிருப்தியில் இருக்காங்க, அடுத்த தடவை எங்களோட வந்துருவாங்க என்று சொல்லியிருக்காங்க. திமுக 2011 தேர்தலில் தேமுதிகவை இழுப்பதற்கு கடைசி வரை முயற்சி செய்தது. இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. நான் மற்ற விஷயங்களுக்கு வரேன். திரு சண்முகம் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிற அதிருப்தி அல்லது அவர் செய்திருக்கிற ஆட்சியை பற்றி செய்திருக்கிற விமர்சனம் என்பதை நான் வரவேற்கிறேன். பாலகிருஷ்ணன் அவர்கள் மாநில செயலாளராக இருந்தபோது மிக மிக தயங்கித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து விமர்சனம் செய்தார். அவர் பதவி காலம் முடிவடைவதற்கு முன், அதாவது அவர் பதவியிலே மாற்றப்படுவதற்கு முன் ஒரே ஒரு முறை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராடுவதை அனுமதிக்க மறுப்பது என்பது ஜனநாயக விரோத செயல் என்று ஒரே ஒரு முறை கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினார் எனக்கு தெரிந்து. மற்றபடி ஆளுங்கட்சிக்கு துதிபாடுகிற வரிசையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து காணப்பட்ட ஒரு அவலம் இருந்தது. இந்த 3 வருஷமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆட்சியில் இருந்தாலும் தொழிலாளர்கள் உரிமை, அரசாங்க நடவடிக்கைகளில் காணப்படுகிற குறைபாடு, மிகவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமான வாக்குறுதியான அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாதது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வலிமையாக குரல் எழுப்பவில்லை என்கிற மிகப்பெரிய ஆதங்கம் அரசு ஊழியர் சங்கங்கள் மத்தியில இருந்தது. நானே பேசியிருக்கிறேன். ஜாட்டோஜியோ மத்தியில இருந்தது. போராடுகிறவர்களை கைது செய்தார்கள். ஆசிரியர்கள் தற்காலிக பணியாளர்கள், தற்காலிக பணியில் நியமிக்கப்பட்ட ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்கள். ஆகவே மிகுந்த தாமதத்திற்கு பிறகுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பிரச்சனையை லேசான குரலில் ஒலித்தது.
அதிமுக ஆட்சியில் இருந்தால் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஓய்வுகால பயன்களை பற்றி சவுந்தரராஜன் ஓங்கி பேசுவார். தோழரா சவுந்தரராஜன். இப்போது என்ன ஆயிற்று? முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் அதை ஆனர் செய்யவில்லை. நேற்று நான் சமீப நாட்களாக சில சமயங்களில் பேருந்தை பயன்படுத்துகிற வழக்கத்தை சமீப காலமாக சில நாட்களாக நான் கொண்டிருக்கிறேன். ஆட்டோவில் போகாமல் பேருந்தில் பேசி மக்கள் கருத்துக்களை, அந்த அதுவும் விடியல் பயணம் என்று சொல்லுகிற ஆண்களும் பெண்களும் இணைந்து பயணிக்கிற பேருந்துகள், சூப்பர் டீலக்ஸ் பேருந்துகள், இதில் போகிற போது நான் காதுபட கேட்கிறேன். அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அந்த பேருந்தில் இலவசமாக பயணம் செய்கிற பெண்கள் அந்த இலவசத்திற்கு கூட சீட்டு உண்டு போல இருக்கு. ஆமாம், டிக்கெட் கொடுக்குறாங்க. அதை வாங்காமல் சில பெண்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்போது புலம்ப ஆரம்பித்தார் ஒரு கண்டக்டர். சரமாரியாக விமர்சித்தார் அரசாங்கத்தை. நீங்கள் 1000 ரூபாய் 5000 கூட கொடுங்க, பல்வேறு தரப்பினர் இருக்கிறார்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வு பெற்றுவிட்டு ஓய்வு கால பலன்கள் சில ஆண்டுகளாக கிடைக்கவில்லை, அதை நம்பி கடன் வாங்கி கல்யாணம் செய்துவிட்டு கட்ட முடியாமல் அவதிப்படுகிறார்கள் என்று சொல்லி புலம்பி தீர்த்து விட்டார். அதில் அருகில் இருந்த ஒருவர் நான் என்னை பத்திரிகையாளர் என்று அறிந்து கொண்டு என்னை பற்றி பேசிக்கொண்டிருந்த காரணத்தால் அவர் பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்க முடிந்தது. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இப்படி உறக்க கண்டித்து நியாயம் கேட்டு வாதாட வேண்டிய பிரச்சனைகளில் கூட கனத்த மௌனம் காத்த கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த 3 ஆண்டுகளில் தன்னுடைய கடமையிலிருந்து தவறிய கட்சி. பொது உடைமை கட்சி, தொழிலாளர் வர்க்கமான கட்சி ஒண்ணுமே பேசலன்ற இல்ல. நான் சொல்லுகிறேன், அதிமுக நான் செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி கூட்டணியில் இருந்துவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் எதிராக பேசியிருக்கிறார்கள். ஆமா. ஆகவே எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இப்போது திரு சண்முகம் அவர்கள் இந்த 98% வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டதாக சொன்ன அந்த பெரிய புருடா இருக்கிறது பாருங்கள், அதை ஒரு புருடா என்று சொல்வதற்கு துணிச்சல் வந்திருப்பதற்கு நான் பாராட்டுகிறேன். சரி, இல்ல என்ன ஆஃபர், என்ன ஆப்ஷன் இருக்கு? இல்ல அவர்களுக்கு ஒன்றும் ஆப்ஷன் இல்லை. நான் இதையெல்லாம் என்ன பார்க்கிறேன் என்றால், அதிக சீட்டுகள் கேட்போம் என்று சொல்லுவதே, முன்கூட்டியே சொல்லுவதே ஒரு நெருக்கடி தருகிற முயற்சி தான். அதுவும் சொல்லுகிறார். சிலங்கோன் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது பாருங்க, இது வரைக்கும் விமர்சனம் எதுவுமே பண்ணாதவங்க டிகே சிலங்கோன் கடுமையா சொல்றாரு. அவங்க தனியா நின்னெல்லாம் என்னத்தை ஜெயிச்சிட முடியும்ன்றாரு. அதே வாதம் திமுகவுக்கும் பொருந்தும். நான் என்ன சொல்லுகிறேன், காங்கிரஸ் கழண்டுக்குதுன்னு வைங்க, காங்கிரஸ் கழண்டு கொள்ளாது என்கிற ஒரே நம்பிக்கை தான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. என்னன்னு கேளுங்க, காங்கிரஸ் கழன்று கொள்வதை முடிவெடுத்துட்டார்கள் என்றால் விஜய் தலைமையிலான அணி பலப்படும். அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. காங்கிரஸ் மாறுவதற்கு முடிவெடுத்தால் will be followed suitனுவாங்க ஆங்கிலத்தில். அவர்களோடு பின்தொடர்ந்து பயணிப்பதற்கு விசிக தயாராகிவிடும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தயாராகிவிடும். காங்கிரஸ் அந்த மனநிலை, அதிருப்தி, அதுதான் நான் சொல்றேன். காங்கிரஸ் அந்த மனநிலையில் இல்லை. காங்கிரஸ் சரியான தருணங்களில் சரியான முடிவுகளை எடுப்பதில்லை. முப்பனார் காலத்திற்கு பிறகு காங்கிரஸ் நிலைப்பாடுகள் மாறி மாறி எடுத்த நிலைப்பாடுகள் காங்கிரஸை வீழ்ச்சியில் தள்ளி இருக்கிறது. காங்கிரஸ் ஓட்டு வங்கியில் இன்றைக்கு பெரும் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. பாதிக்கு மேல், கால்வாசி கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு நெருங்குகிற அளவுக்கு காங்கிரஸ் வந்துவிட்டது. 20% ஓட்டு வங்கியில் இருந்த கட்சி இன்றைக்கு காங்கிரசுக்கு இவ்வளவுதான் ஓட்டு வங்கி என்று அறுதிட்டு கூற முடியுமா? பாஜக நிரூபித்து விட்டது. கம்யூனிஸ்டுகளோ சீமானோ மற்றவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். 2, 4, 5, 8ன்னு நிரூபித்திருக்கிறார்கள். நாங்க 10 எம்எல்ஏ போறோம், 10 எம்பி போறோம்னு கூட சொல்லுவாங்க அவங்க. சொல்லலாம். நான் என்ன சொல்றேன், என்ன காரணம் என்று சொன்னால், அறிவாலயத்தை விட்டால் லாய்ட்ஸ் ரோடு, லாய்ட்ஸ் ரோடை விட்டால் அறிவாலயம் தான். நீ எப்ப கட்சியை வளர்ப்பது? இன்றைக்கு நான் அவர்களை தூண்டிவிடவில்லை. திமுகவுக்கு இருக்கக்கூடிய அதீத நம்பிக்கையை சொல்லுகிறேன். இந்த விசிகாவோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ குறுக்க முறுக்க ஓடிட்டு இருக்கலாம். இதுங்க கடைசியில் இங்க கூண்டுல உட்காந்துருன்ற நம்பிக்கையில இருக்கு. திமுகவோ உட்காந்துக்கும் கூண்டுன்றீங்க. அல்ல, அந்த பூனைக்கரை தான், பூனை எலிக்கரை தான். இவங்க என்ன சிறுத்தையா? இவங்க பேர் சிறுத்தையா இருக்கலாம். பேர் சிறுத்தை. சிறுத்தை சீற்றம் இருக்கா? சீற்றம் இல்ல, மியாவ் மியாவுன்ற மாதிரிதான். சீற்றம் எல்லாம் இல்ல. நாங்க சீற்றம் இருந்திருந்தால், சிறுத்தையின் சீற்றம் இருந்திருந்தால் சிறுத்தை அரைந்துதான் தள்ளும். என்ன வேங்கைவேல் பிரச்சனை நான் கேட்கிறேன். எவ்வளவு காலமாகிவிட்டது. கிட்டத்தட்ட ராமஜெயம் கொலை வழக்கு போல இது சாதனை படைக்கும் போல இருக்கிறது. ஒரு முடிவுக்கு வராமல் அவர்களை நிறுத்தியவர்கள் போலி குற்றவாளிகள், அவர்கள் குற்றவாளிகளே அல்ல என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு ஏன் தயங்குகிறீர்கள் இந்த அரசை உலுக்குவதற்கு? சட்டசபையில் உலுக்குறீங்களா? பாராட்டுவதில் போட்டி நடக்கிறது உங்கள் கட்சி எம்எல்ஏக்களுக்கு இடையே.
ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் நன்றாக தெரியும் என்னன்னு. இதெல்லாம் சும்மா சத்தம் போட அப்புறம் வந்து கேஜில் அடைஞ்சிரும். இல்ல சனாதன சக்திகளை உள்ள விட்டுறக்கூடாது அப்படின்ற இந்த பேச்சு இந்த டயலாக் எல்லாம் வேணாம் சார். சனாதன சக்திகள் இது வந்து சும்மா டயலாக். சனாதன சக்திகள்னு நீங்க சொல்லுகிற அந்த சக்தி உங்களை மீறி வளரும், உங்களை தள்ளிவிட்டு வளரும். அதனால உங்களால் நிறுத்தவே முடியாது. நீங்களாம் சுண்டக்கா அந்த சக்திகளுக்கு முன்னாடி என்ன. ஆகவே இந்த டயலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்காதீங்க. எங்களால் எதிர்க்க துணிவு இல்லை, இப்போது எங்களுக்கு போக்கிடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. நியாயமான வாதம். நம்பர்ஸ் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், நாங்க கேட்போம் சார். என்ன சார் நான் சொல்றேன் சார், இரட்டை இலக்க தொகுதிகள் அடுத்த முறை நிச்சயம் பெறுவோம் என்று சொன்ன திருமா அதில் உறுதியாக இருப்பாரா? நான் அறைகூல் கண்டிப்பா கேட்பாங்க சார். கேட்பீர்கள், இல்லைன்னா நாங்க இந்த அணியில் இருக்க மாட்டோம் சொல்லுவாரா திருமா? நான் கேட்கிறேன். இதுதானே ஆசைப்படுறீங்க? உடனே இல்ல, இதுதானே ஆசைப்படுறீங்க. ஏன்ற உங்களுக்கு போக்கிட இல்லையா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு போக்கிட இல்லையா? விஜய் இருக்காருல்ல, கூப்பிடுறாருல, கூட்டணி ஆட்சிக்கு தயார்னு சொல்றாருல. நீங்கன்னா அதிகாரத்தின் பங்குன்றதை தமிழ்நாட்டில் முதல்ல முழங்கினவனே நான் தான் அப்படின்னு சொல்றீங்கல்ல. புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சவர் அவர் தான்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காருல்ல. அதிகாரத்தில் என்னது அதிகாரத்தில் பங்கு நாங்கள் தான் முதலில் பேசணும். முதல்ல பேசி அத்தோடு நிறுத்தி பம்மி விட்டோம். அதையும் சென்டென்ஸ் முடிச்சிருங்க. சென்டென்ஸ் செய்ய முடிக்க மாட்டேன்றீங்க. சரி, இங்க 10 சீட்டை வாங்க சொல்லுங்க சார் பார்க்கலாம். 10 எல்லாம் கொடுக்க மாட்டாரு. என்ன அது ஒரு பக்கம் இல்ல. அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார் சண்முகம். அதே மாதிரி திருமா. ஆமா, திருமா காங்கிரஸ் சீட்டா இருங்க சொல்றேன். தேமுதிக கிட்ட பேசுறாங்க. யாரு? திமுக. என்ன அவங்க பேசுறதுல தவறே இல்லை. ஏன்னா அவங்க அதிமுகவால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். தேமுதிக கிட்ட பேசலாம், விஜய் தம்பி விஜய் தான் சொல்லணும் எங்களை ஏத்துக்கிறத பற்றி என்று சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்நியார் வர்ணம் சொன்னாங்கன்னா அதை பற்றியும் பரிசீலிப்பார்கள். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் தெரியுமா, இவங்கெல்லாம் என்ன தெரியுமா, நம்ம வேடிக்கையாக பேசுவோம் தெரியுமா, நம்ம நண்பர்கள் மத்தியில் சீன் சிங்காரம். அந்த கேஸ் இந்த சண்முகம் திருமாலாம் சீன் சிங்காரம், சீனை போட்டு அப்படியே உட்காடுறது. நம்பர் திருமாவும் அதே ரகம் தான், சண்முகம் அதே ரகம். பாராட்டினீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரு? திரு சண்முகம் அவர்கள். இல்ல நான் சொல்லுவது கூடுதல் சீட்டுக்கா இந்த அழுத்தெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. ஆமா, கூடுதல் சீட்டு கொடுக்கல, எங்க பலத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, உங்களுக்கு தக்க பாடம் போட்டுக்கிறோம். கிளம்புறாங்களா வரிசையா ஊர்வலமா? கிளம்புவாங்களா நான் கேட்கிறேன். ஆனால் அரசியல் சாதுரியமான நடவடிக்கை, களம் மாற வேண்டும், தமிழக அரசியல் கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர வேண்டும் என்ற நிலை உருவாக வேண்டும் என்றால் திமுக கூட்டணியிலும் கலகம் பிறக்க வேண்டும். அதிமுக கூட்டணியில் சேருகிற கட்சிகளும் அதே குரலை எழுப்பும். அதற்கான தேவை தமிழ்நாட்டில் இருந்ததே இல்லையே சார். தேவை இருந்ததில்லை என்று நீங்கள் கூட்டணி ஆட்சி. இருங்க எதுக்கு ஒரு கட்சி கொள்ளையடிப்பது, மர கட்சிகள் உடந்தையாக இருந்து போடுகிற சிபாரிசுகளுக்கு காரியம் நடந்தால் போதும் என்று இருப்பது, இதுதான் தேவையா? தமிழ்நாட்டுக்கு தேவையா சார்? கூட்டணி ஆட்சின்னு இருந்தா என்ன, அது இவனே ரெண்டு வருஷமா, இப்போ 1 வருஷமா பார்க்குறோம், 6 மாசமா பார்க்குறோம், இவனே வர டெண்டர்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு என்ன பண்ணுவான்? ஒரு மந்திரி முதல்ல எந்திரிச்சு இந்த டெண்டரை நாங்கள் ஏற்கவில்லைன்னுவோம், நாங்கள் உடன்படவில்லை கேபினட் மீட்டிங்கில் அப்படின்ற நியூஸை 2 பத்திரிகை கொடுப்பான். இது நல்லது, இது நடப்பது நல்லது. ஏன்னா ஊழல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட முடியாது என்றாலும் ஊழல் குறைவதற்கான வாய்ப்பையாவது எது தோற்றுவிக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி தான் தோற்றுவிக்கும். இல்லை சார், இந்த கூட்டணி ஆட்சியை இன்றைக்கு வலுவாக பேசக்கூடிய கட்சி வந்து பிஜேபி. இது பலருடைய பார்வை, அரசியல் பார்வையாளர்கள் சிலருடைய பார்வை என்னன்னா, கூடவே அந்த வண்டியில சவாரி பண்ணிட்டு வண்டி என்னதுன்னு சொல்ற கூட்டம் அது. அதனால வந்து இல்ல அப்படி வண்டி என்னதுன்னு சொல்ற கூட்டம்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வண்டியினுடைய டிரைவரு, ஆல்டர்னேட்டிவ் டிரைவரு, கிளீனர்லாம் ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். எந்த பக்கம் வேணா எப்போ வேணா தாவான்னு அர்த்தம். உங்க வண்டி, உங்க ஸ்டாஃப், உங்க பேருந்து கம்பெனி ஸ்டாஃப் சரியான ஸ்டாஃபா இருந்தான்னா அவன் அந்த பக்கம் மாற மாட்டான்ல. அப்போ உங்க ஸ்டாஃப் எல்லாம் எப்படின்னா, அண்ணன் எப்படா போவான், தின்ன எப்படா காலி ஆகுன்ற கேஸ்ன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது வண்டி ஓனரா கை மாறிடுமோ, பஸ் கை மாறிடுமோ, போயிட்டே இருக்கும் போதே பஸ் கை மாறிடுமோ அப்படின்ற பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்க பஸ் கம்பெனியில வேலை செய்யற ஆளு ஒழுங்கான ஆளா இல்லைன்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. அதுதான் அர்த்தமே. இல்ல சார், வீட்டுக்கு இந்த உதாரணத்தை வீட்டுக்கு வான்னா வந்து போனோம், வீட்டுல ஒரு ரூம் எனக்கு கொடுன்னு எல்லாம் கேட்க கூடாது. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஏன் தயவுல தான் நீங்க வந்து பல விஷயங்கள் பண்றேன்னும் போது சரி, நான் வந்து ரோட்ல நின்னுட்டு வேலை பார்க்க முடியாதுப்பா. சரி, உங்க ஆபீஸ் மாடியில எனக்கு ஒரு ரூம் கேட்கறாங்க, அன்னைக்கு பாத்துப்போம். ஆனா திமுகவுல அப்படி ஒரு சலசலப்பு இல்ல. நான் சொல்ல வந்தது நம்ம சப்ஜெக்ட் டிவியேட் ஆகி. ஆமா ஆமா. ஆனா திமுகவுல நான் சொல்ல வந்தது
கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர வாய்ப்பு உள்ள ஒரு தேர்தலை சில கட்சிகள் தவற விடுகின்றன. திமுக கூட்டணியில் குறிப்பாக அதிமுக கூட்டணியிலும் சேரப்போகிற கட்சிகள் அந்த வாய்ப்பை தவறவிடக் கூடாது. டாக்டர் கிருஷ்ணசாமி இருங்க, திருமாமாரி தான் டாக்டர் கிருஷ்ணசாமி பேசியிருக்காரு தெரியுமா? சமீப காலமா அதிமுக கூட்டணியில் இருக்கான அவர் எங்கேயாவது சொன்னாரா? மௌனமா இருக்காரு. எங்கேயாவது சொன்னாரா? இல்ல இல்ல இல்ல. அவரும் அந்த கருத்தை பேசியிருக்கிறார். சரி, வெளியில பேசி பத்திரிகையில் வந்திருக்கு, நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருகிறவர்களோடு தான் கூட்டணின்னு இருக்காரு. இவங்க திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் பங்கு தரணும்னு சொல்ல மாட்டாங்க. அந்த நிர்பந்தத்தை கூட இருப்பவர்கள் தான் உருவாக்க வேண்டும். திமுக அணியில் கூட இருப்பவர்கள் உருவாக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இந்த அதிருப்தி ஒரு பெரிய பூகம்பமாவோ ஒரு சர்ச்சையாவோ எல்லாம் இருக்காது திமுக. நிச்சயமாக வராது. இது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அணுகுமுறையின் மூலமாக மாற்றுவார். இன்னொன்று, இந்த சில நேரங்களில் கூட்டணி பேச்சுவார்த்தை நான் அவரை புண்படுத்துவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவருக்கு வேண்டியவோ அல்ல அவரோ திரு துரைமுருகன் மாதிரி இருக்கிறவங்க பேச்சுவார்த்தையில் நக்கல் அடிப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சம்பவங்களே எனக்கு தெரியும், 1-2 சம்பவம். சிலர் வருவார்கள், சிலர் போவார்கள். இல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு சீட்டு கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்க, ஆள்லாம் இருக்காங்களான்னு அவங்க கட்சிக்கு அப்படின்லாம் கேட்பாராம். துரைமுருகன் அப்படியே கேட்டுருவாரா? கேட்டு புண்படுத்தி அது தலைமை வரை போய் புகாராக போய், ஆகவே அவரை அமைதியாக இருக்க சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த உத்தரவெல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஆகவே நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், யாரும் கோவப்பட்டெல்லாம் எந்திரிச்சு வரல இல்லை. ஆனால் திரு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த பண்போடு நடத்தக்கூடியவர். திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனையை திறம்பட கையாள்வார் என்று நான் பார்க்கிறேன். நான் திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஒப்பிடுவதானால் கூட்டணி கட்சிகளை கையாளுவதில் திரு ஸ்டாலின் அவர்கள் சிறந்த முறையில் என்ன வித்தை சார்? என்ன வித்தை அது? இல்லை, பேசுகிற வித்துனா அவர்களோடு இயல்பாக அவர்களுடைய மரியாதை கொடுத்து பழகிறது, அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்றது, வேற ஒரு ஆஃபரை சொல்றது, இதுதான். இதை தவிர சில வித்தைகள் அவர்களுக்கு ஆளுங்கட்சி என்கிற காரணத்தால் அந்த வசதிகள்லாம் இருக்கு. அது உங்களுக்கு புரிஞ்சது என்ன? ஆகவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள் நெருடல்கள் நிறையவே இருக்கின்றன. ஆனால் அந்த பிரச்சனைகளை சரி செய்யப்பட்டுவிடும் என்றுதான் நான் பார்க்கிறேன். அன்லெஸ் அண்ட் அன்டில், திரும்பவும் சொல்லுகிறேன், காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே பெரிய அளவில் எதுவும் கருத்து மோதல், கருத்து வேறுபாடு தோன்றாத வரை இதர கட்சிகள், அந்த அணியிலே இருக்கக்கூடிய இதர கட்சிகள் வேறு விதமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏன் காங்கிரஸை தாங்கி நிற்கிற மாதிரி, காங்கிரஸ் நூல் பிடிச்சா நாம அந்த நூலை பிடிச்சே நகர்ந்துடலான்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை சொல்றீங்களா நீங்க சொல்ற கருத்து அப்படி இருக்கு? இல்ல, காங்கிரஸ் நின்று விடுதுன்னு வைங்க, சரி, மைனாரிட்டி ஓட்டு, தலித் ஓட்டுல இவர் தலித் ஓட்டு அப்படியே திருமாவுக்கு போயிடாரு, அவர் போற பக்கம் போயிடாரு. மைனாரிட்டி ஓட்டுன்றது ரொம்ப முக்கியம். திமுகவினுடைய பிளஸ் பாயிண்ட் கிறிஸ்துவர்கள் பிளஸ் முஸ்லீம்கள், அந்த வாக்கு வங்கியில ஒரு 75, குறைந்தபட்சம் 75% அந்த அணிக்கு தான் விழும். விஜய் வந்ததுனால மைனாரிட்டி ஓட்டு ஒரு பகுதி அவருக்கு போகலாமே தவிர, அது கூட கிறிஸ்துவர்கள் வாக்கு, இஸ்லாமியர்கள் வாக்கு எவ்வளவு போகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் வாக்கு, முஸ்லிம்கள் வாக்கு உட்பட மிக பெரும்பான்மையான மைனாரிட்டி சமூக வாக்குகளை திமுக அணி தான் வெல்லும். அதிமுக அணிக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே அந்த மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ்ல இருந்து தான் தொடங்கணும். கிட்டத்தட்ட 20-22% வாக்குகள் இருப்பதாக எனக்கு ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார். இந்த 20% வாக்குகள்ல கிட்டத்தட்ட தீர்மானமாக ஒரு 15-16% அவங்ககிட்ட தான் இருக்கும். சரி, ஸோ அந்த -16 இருந்தால் இவங்க கணக்கே ஆரம்பிக்கணும். ஏடிஎம்கே அலையன்ஸினுடைய கணக்கே. இந்த -16 ஓவர் கம் பண்ணி அந்த அணி வெற்றி பெறுவதற்கு, ஸ்வீப் மாதிரி உருவாவதற்கு ஏதாவது ஒரு மேஜர் இஷ்யூ வர வேண்டும். அதே மாதிரி ஒரு வலுவான கூட்டணி தென்பட வேண்டும். இதற்கான வாய்ப்புகளை நாம் இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். காங்கிரஸ்மே சில அதிருப்தியை மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க. 60 சீட்டு கேட்கணுன்றாங்க. சமீபத்தில் ஒரு போஸ்டர்லாம் ஓட்டினாங்களா, துணை முதல்வர் பதவி கேட்கணும்லாம் போஸ்ட் ஓட்டினாங்க. இதெல்லாம் நடக்குது. இந்த அதிருப்தி எல்லாம் இதெல்லாம் சரி கட்டிடுவாங்களா திமுக? சார், அதற்கு தான் நாங்கள் காங்கிரஸில் கோஷ்டிகள் இருக்குல்ல, திமுக கோஷ்டி, அதிமுக கோஷ்டி. நீங்கள் நமக்குலாம் நம்ம பத்திரிகைகளில் படிக்கிறது ப. சிதம்பரம் கோஷ்டி, கே.எஸ். அழகிரி கோஷ்டி, செல்வ பெருந்தகை கோஷ்டின்னு தான் படிக்கிறோம். அதை தவிர மேஜரா திமுக ஆதரவு கோஷ்டி, அதிமுக ஆதரவு கோஷ்டி, அதுலேயே உங்களுக்கு வேற மாதிரி இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அப்படிலாம் இருக்குது. ஆதாயங்கள் அடையிற கோஷ்டிலாம் இருக்கு.
ஆனால் நீங்கள் சொன்ன கருத்தை பேசியதை நான் உறுதிப்படுத்தி தெரிந்து கொண்டேன். 60 சீட்டு கேட்கலாம். ஆமா, நாம் கலைஞர் காலத்திலும் கேட்டிருக்கிறோம், கேட்டு பெற்று இருக்கிறோம். 63 சீட்டு தானே? ஆமா, எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் கேட்டு பெற்று இருக்கிறோம். உங்களுக்கு நினைவு இருக்குமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் அப்போது நான் சட்டமன்றத்தை கவர் பண்ணவன். எதிர்க்கட்சி தலைவராக ஹாஜா ஷெரீப் என்று இருந்தார், பிரதான எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ். திமுக 2வது தான். நான் சொல்றது 80, 84 2 தேர்தலையும் திமுக 2வது. 77 மட்டும்தான் திமுக பிரதான எதிர்க்கட்சி. 80, 84 பிரதான எதிர்க்கட்சி காங்கிரஸ் தமிழ்நாடு சட்டமன்றத்தில். அதே போல செல்வி ஜெயலலிதா பொறுப்பேற்ற போது 91 பிரதான எதிர்க்கட்சி காங்கிரஸ். ஆகவே 60 இடங்களுக்கு மேல் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2 கட்சிகளிடமும் காங்கிரஸ் பெற்றிருக்கிறது, உண்மைதான். ஆனால் இப்போது 60 இடங்கள் கேட்பது என்பது பேராசை, ஆசை கூட அல்ல, பேராசை. ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கு அதனுடைய வலிமை உணராமல் பேசக்கூடாது என்று கூட்டத்தில் எதிர்ப்பு எழுந்தாலும் தைரியமாக 1-2 பேர் அங்கே பேசியிருக்கிறார்கள். நம்முடைய நிலை ஐஎஸ் இதெல்லாம் நோட் போட்டு சிஎம்க்கு பார்வை கொண்டு போவாங்க. நிச்சயமாக கொண்டு போயிருக்கிறார்கள், கொண்டு போவார்கள். அந்த வழக்கம் உண்டு. அவர்கள் இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்ள போவதில்லை. யாரு? காங்கிரஸை, தமிழ்நாடு காங்கிரஸை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொருட்டாகவே சீரியஸாகவே மதிக்கிறது இல்லைன்றீங்களா? சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார். ஏன், எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? காரணம் என்னவென்றால் அகில இந்திய காங்கிரஸ் அங்கே மேலிடத்தில் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல உறவை பேணி வருகிறது. குறிப்பாக திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையிலான நட்பு உறவு என்பது ஆழமானது, வலுவாக இருக்கிறது. சைக்கிள் ஓட்டுற வரைக்கும் இருக்கிறது. 2வது, காங்கிரஸுக்கு அகில இந்திய அளவில், நான் அதுதான் சொல்ல வந்தேன், இங்கே தமிழக காங்கிரஸ் வந்து மாறி ஒரு நிலை எடுக்காது. அதற்கு என்ன காரணம்னா, வாய்ப்பு இருந்தாலும் எடுக்காது. அகில இந்திய அளவில் ஆன்டி மோடி அந்த ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கக்கூடிய கட்சியில் வலிமையான கட்சி எது என்றால் திமுக தான். ஓகே, உங்களுக்கு இன்னொரு கட்சி வலிமையான கட்சி மம்தா அவர்களுடைய கட்சி. ஆனால் அந்த கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் உரசல் இருக்கிறது, தகராறு இருக்கிறது, அவ்வப்போது தகராறு இருக்கிறது. மகாராஷ்டிராவிலே உடைந்து விட்டது, பவார் கட்சி உடைந்து விட்டது, சிவசேனை உடைந்து இருக்கிறது. ஆகவே இதில் வந்து நீங்கள் எங்கே அவங்களுக்கு ஒரு இந்திய அலையன்ஸில் ஒரு ஸ்ட்ராங் பார்ட்னர் எங்கே இருக்காங்க? சவுத்தில் இருக்காரு, அதுவும் டிஎம்கே. அப்படி என்கிற போது காங்கிரஸ் அரவதெல்லாம் கேட்காதீங்க. போன தடவை கொடுத்தாங்க பாருங்க, அதை கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு பேசாமல் வாணி, அங்கே எதுவும் பேச்சு, நீ எதுவும் ஒரு தும்மல் கூட வரக்கூடாது அங்கேருந்து அப்படின்னு சொல்லி மேலேருந்து அனுப்புவாங்க. ஓகே, போகும்போதே இவங்க கூட ஒரு டெல்லி பிரதிநிதி வருவார். ஆமாம், அவர் வரும்போது என்ன சொல்லுவார்னா, என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க கொடுக்கறத வாங்கிட்டு வர சொல்லி, அதனால போனோமா மிச்சரை சாப்பிட்டோமா வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போவார். ஸோ திமுகவில் அதிருப்தி இருக்கிறது, ஆனாலும் அதை கூட்டணியில் அதான் திமுக கூட்டணியில் அதிருப்தி இருக்கிறது, அதை திரு ஸ்டாலின் அவர்கள் சமாளித்து விடுவார் அப்படின்ற அப்படிதான் நான் பார்க்கிறேன். அடுத்து பிஜேபி முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறாங்க சார். என்ன தேவை எழுந்திருக்கிறது? இதில் அரசியல்ன்றாரு திரு சேகர் பாபு, கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு. அப்படி வைப்பதில் நான் ஆச்சரியப்படலை. ஏனென்றால் அவர்கள் எப்போதெல்லாம் ஆட்சிக்கு நெருக்கடி வருகிறதோ, நெருக்கடி என்றால் யாராவது ஏடாகுடமாக வாயை விட்டு அதன் காரணமாக வாங்கி கட்டி கொள்ளுகிற நிலை வருகிறதோ, அப்போதெல்லாம் திமுகவும் சேர்ந்து சாமி ஆடும். நல்ல வார்த்தை அது. திமுகவும் சேர்ந்து சாமி ஆடும். கூடம் தெரியாமல் சாமி ஆடுகிற கதை அது. எப்படி என்றால், நீ வேப்பலை இடுப்பில் சொருகிட்டு தலையில் சொருகிட்டு நீ ஆடினாலும் நீ அக்மார்க் முத்திரை குத்திய நாத்திகவாதி என்பது ஆன்மீகவாதிகளுக்கு நன்றாக தெரியும். ஆன்மீகத்தில் ஆழ்ந்த பற்றுடையவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் உங்கள் கட்சியில் வாய்க்கொழுப்படுத்தி பேசுகிற ராஜாவையோ, இப்போது திரும்பவும் தன்னுடைய வாய் நீளத்தை காட்டத் தொடங்கி இருக்கிற மனோ தங்கராஜையோ அடக்குவதற்கு முதலமைச்சரால் முடியவில்லை. ஆகவே நாங்களும் நம்பிக்கை உள்ளவர்கள்தான், எங்கள் கட்சியில் இருப்பவர்களும் கோயிலுக்கு போகக்கூடியவர்கள்தான் என்று சில நேரங்களில் நெருக்கடி நேரிடுகிற போது பேசுகிறீர்கள். எல்லா அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட் இந்த முறை எத்தனை கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி, இதை நான் பல முறை பல நேர்காணல்களில் சொல்லிவிட்டேன். விவரம் தெரிந்த சேகர் பாபு இருங்க, விவரம் தெரிந்த திராவிட மாடல் அமைச்சரா அல்லது ஒரு ஆன்மீக அமைச்சரான்ற வித்தியாசமே தெரியாத அளவுக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். விவரம் தெரிந்த நண்பர் மாதேஷ் போன்றவர்கள் இதை கேட்பது எனக்கு வியப்பளிக்கிறது. எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் கோயில்களின் புனரமைப்பு பணி மேற்கொள்வதுதான் இந்து சமய அறநிலையத்துறையின் வேலை. அது அந்த துறையினுடைய பொறுப்பு, சரி, அந்த துறையினுடைய கடமை.
இல்லாவிட்டால் அந்த துறையை நீங்கள் ஆன்மீகவாதிகளிடம் கொடுத்து விடுங்கள் என்கிற கோரிக்கையை ஏற்று கொடுத்து விடுங்கள். உங்களிடம் இருப்பதை விட அது சிறப்பாக இருக்கும். இல்ல சார், முருகர் மாநாடெல்லாம் எந்த காலத்துல நடத்திருக்காங்க திமுக? சரி, நடத்திருக்காங்க பாத்தீங்களா? நான் சொல்றேன், பழனி நீங்க நடத்துனீங்க. ஆமா, பழனியில. அதான் நான் சொன்னேன், விமர்சனங்கள். அதுக்கு ஏதாவது விமர்சனங்கள் எதற்காக? எப்படி அந்த இந்துக்கள் ஓட்டு அங்க போயிடுன்றது பயத்துலதான் பிஜேபி நடத்துறாங்க. எதற்காக அது அந்த மாநாடு நடத்தப்பட்டது மாலேஷுக்கு தெரியாதா? மறந்து போச்சா? சனாதனம் பற்றி வரம்பு மீறி இல்லை அர்த்தம் தெரியாமல் பேசி சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து பீகாரில் கேஸு, உத்தரப்பிரதேசில் கேஸு, ராஜஸ்தானில் கேஸுன்னு வந்த பிறகு சனாதனன் டெங்கு கொசு மாதிரி அதை ஒழிச்சிருவேன்னு துணை முதலமைச்சர் புரியாமல் பேசி, எதுவும் தெரியாமல் பேசி, சனாதனம்னா அது என்ன ஒரு இதுவாக, அது பேர் என்ன, கோட்பாடா, மத கோட்பாடா? சனாதன தர்மம் என்ற சொல்லுக்கு மிக எளிமையாக எல்லோரும் அர்த்தம் சொல்லிவிட்டார்கள். தொன்று தொட்டு அழிவற்ற தர்மம் சனாதன தர்மம். அதான் சிம்பிள் வேர்டு. அதையும் அதான் இவங்க எங்க திருமாவளவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பெருசு சார். நான் அதை உங்களுக்கு சொல்றேன் சார். நானும் நீங்களுமே விரிவா பேசியிருக்கோம். நான் ஆதாரங்களோட வந்து பேசினேன். அதை நீங்க அந்த திருமாவளவன் வீடியோ இன்னொரு முறை பாருங்க. நான் சொல்றேன் சார், சனாதன தர்மத்தையும் மனுஸ்மிருதியும் போட்டு குழப்பிக் கொள்ளுகிறார். எல்லாம் ஒண்ணுதான். மனுஸ்மிருதி வேறு, சனாதன தர்மம் வேறு சார். சனாதன தர்மம் இஸ் ஈக்குவல் டு மனுஸ்மிருதியா? அப்படி சொன்னால் அவர்களுக்கு பேசிக் அறிவே இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இந்து மத சமய நம்பிக்கைகள், சனாதன தர்மம், இந்த தொன்று தொட்டு இந்த நாட்டில் கடைபிடிக்கப்பட்டிருக்கின்ற நமக்கென்று வகுக்கப்பட்டிருக்கிற தர்மம். அது ஜாதி ஏற்றத்தாழ்வை கற்பிக்காத பொதுவான சொற்றொடர். அதுதான் அது கடுமையான எதிர்வினைகளை சந்திச்சது ஆளுங்கட்சி. கடுமையான எதிர்வினைகளை சந்தித்தது ஆதினமார்கள். அதே போல நான் வந்து இருங்க வரேன். நான் இறை நம்பிக்கையில் ஆழ்ந்த இறை நம்பிக்கை உடையவன். பல்வேறு திருக்கோயில்களுக்கு செல்லுகிறவன். நான் வைணவனாக இருந்தாலும் நான் எல்லா கோயில்களுக்கும் செல்லுகிறவன். எல்லா மத நம்பிக்கைகளையும் மதிப்பளிப்பவன். சொல்லப்போனால் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு நான் சென்று வழிபட்டிருக்கிறேன். ஆகவே நாகூர் தர்காவுக்கு ஒரு நண்பர் அழைத்திருக்கிறார், போவேன். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், எல்லா மத உணர்வுகளையும் கோட்பாடுகளையும் மதிக்கிறவன். அந்த பின்னணியில் சொல்லுகிறேன், ஆதீனகர்த்தர்கள் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஆனால் உங்கள் ஆட்சியில் என்னென்ன அணுகுமுறைகள் கடைபிடிக்கப்படும் என்பதையும் நான் நன்றாக அறிவேன். வருகிறார்களா, வரவழைக்கப்படுகிறார்களா, வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படி சொன்னாரு உங்களுக்கு? கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். திரைப்படத்துறையிலே என்ன நடந்தது சொல்லலையா? எந்த ஆதீனத்தை திமுக அரசு மிரட்டினதா? கலைஞர் இருங்க சார், சொல்லுங்க சார். எந்த ஆதீனத்தை திமுக அரசு மிரட்டினது? சேகர் பாபு எங்க மிரட்டினாரு? எதையாவது மிரட்டலாம் வேணாம் சார். போற போக்குல எதையாவது ஒண்ணு சொல்லக்கூடாது. போற போக்கெல்லாம் சொல்லல. உங்க வழக்கம் தெரியும். யார் மதுரை ஆதீனம் சொன்னாரு? இல்ல சார், மிரட்டல சொல்லுவார். மோடி ஓட்டு கேக்குறாருல. இல்ல எல்லா ஆதீனமும் சொல்றாங்க. நீங்க இந்த சில சில்லுண்டிகளை தூண்டி விட்டு அந்த பல்லக்கில் போற நடைமுறை நீங்க எதிர்க்கலையா? உங்க ஆட்சியில சில சில்லுண்டிகளை தூண்டி விடலையா? பெரியார் தீக்காவை எந்த தைரியத்துல போனாங்க அதை நடத்தக்கூடாதெல்லாம்? இப்பயும் பேசிட்டு இருக்காங்களா? எந்த தைரியத்துல பேசுறாங்க? ஒரு அமைச்சர் மனோ தங்கராஜ் சொல்றாரு, ஹிந்து மத திருவிழாவுக்கு போகாதீங்கன்னு. அவர் அமைச்சராக இருக்கவே தகுதியற்றவர் சார். ஒரு பகுத்தறிவு கலாச்சாரத்தை நாம இங்க புகுத்தி இருக்கோம். என்ன பகுத்தறிவு? போடலாங்க பகுத்தறிவு. உங்க ஆன்மீகம் கோயிலா போய் யாகம் வளர்த்துட்டு இருக்கீங்க. முக்கியமான உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம், மற்றவங்களுக்கெல்லாம் பகுத்தறிவு பாடம் எடுப்பீங்களா நீங்க? அப்படி பாடம் எடுப்பவர்கள் திராவிடர் கழகத்தில் இருங்க. நீங்க திமுக நாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா இந்து மதத்தை மட்டும் சீண்டுவீங்களா? மனோ தங்கராஜ் சொல்றாரு, கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்த ஸ்டாம்பீடும் இதுவும் ஒன்னா. அவ்வளவு தைரியம் இருக்கிற மனோ தங்கராஜ், நான் இப்பயும் சொல்றேன், என்னுடைய கருத்துக்கள், நான் எல்லா மதங்களையும் மதிக்கிறவன்ற அந்த அடிப்படையில் நீங்க நோக்கணும். அவ்வளவு தைரியம் இருக்கிற மனோ தங்கராஜ் சொல்லணும், வேளாங்கண்ணி சர்ச்சைக்கு போய் அப்படியே அந்த திருவிழா டயத்தில் கூட்டமாக போய் மோதாதீங்கன்னு சொல்லணும். அவர்களாவது பரவாயில்ல, ஒரு பேராயர்கள் கண்டனம் தெரிவிச்சதோடு நிறுத்திடுவாங்க. மசூதியை பற்றி பேசட்டுமே பார்ப்போம் அவர். ஆகவே நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்கறதுனால உங்களை நம்ப மாட்டாங்க. நீங்க நடத்துற முருக பக்தர் மாநாடு, இவங்க பிஜேபி வந்து என்ன காரணம்? தமிழ்நாடு அமைதியா இருக்கு, ஏதேனும் வன்முறை நடக்காது. சேகர் பாபு சந்தேகப்படுறாரு. சேகர் பாபு சந்தேகப்படுவார் சார். என்ன அவர் எவ்வளவோ நமக்கு தெரியும் சேகர் பாபுனுடைய ட்ராக் ரெக்கார்டு. லாண்ட் ஆர்டர் அவங்க தான் சார். நான் சொல்றேன், நீங்க போய் சும்மா இருந்த திருப்பரங்குன்ற அறுபடை வீடுகளில் ஒரு வீடு, அது சிக்கந்தர் மலைன்னு ஒரு 4 சிலுண்டிகளை விட்டு பேச விட்டீங்க. அதை ஒரு ஹிந்து சமயத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள் வேடி பார்ப்பாங்களா? ஹிந்து முன்னணி நடத்துகிற கூட்டத்தில் தன்னெழுச்சியாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரளுவார்கள். நீங்க நடத்துற மாதிரிலாம் இல்ல. சும்மா திமுக நிலை வைத்தவர்கள்லாம் கூப்பிட்டாங்க, பட்டிமன்ற பேச்சாளர்லாம் பேச வச்சிங்க.
அது ஒரு மாநாடா? என்ன சார் சொல்றீங்க நீங்க? திமுக கூட்டத்தில் தான் இப்ப பேசுறாங்களே. இல்ல சார், இருங்க இப்போ நீங்க முரசொலி திறந்து பாக்குறீங்களா? அப்ப ஆன்மீக பேச்சாளர்கள், இலக்கிய பேச்சாளர்கள்லாம் இப்போ திமுக மீட்டிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஏன்னா நல்லா சில்லறை தராங்களா என்னன்னு தெரியல. ம், ஏன்னா இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களையெல்லாம் அந்த பழனியில கூப்பிட்டு சில 3-4 பேச்சாளர் அங்க திமுக மீட்டிங்ல பேசுறவங்க. சரி சார், நான் பார்த்தேன் அந்த நிகழ்ச்சி. நீங்க யாரை சொல்றீங்கன்னு தெரியுது. நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ம், நீங்க நடத்தினதெல்லாம் ஆன்மீக உணர்வோடு நடத்தினது இல்லை. உங்க மேல வந்த விமர்சனத்தை திசை திருப்புவதற்கு நடத்தியது. ம், இங்கே இந்து முன்னணி நடத்துவது ம், உணர்வோடு ம். திருப்பரங்குன்றம் மலையில் விஷமிகளுக்கு இடம் இல்லை என்று உறக்க சொல்லுகிற ஒரு மாநாடாக அது இருக்கும். திருப்பரங்குன்றம் முருகர் மலை தான். அது வந்து அறுபடை வீடுகள்ல முதல் வீடு. சரிங்களா? அறுபடை வீடுகளில் முக்கிய ஸ்தலம். ஆமா, முக்கிய ஸ்தலம் சார். நீங்க ஏன் சார் இதை வந்து இந்த நேரத்துல இது நடத்துறீங்கன்னு சந்தேகம் எழுப்புறாங்க சார். இந்த நேரத்துல என்ன எல்லாரையும் நீங்க எதுக்கு கூட்டுறீங்க? நீங்க ஒண்ணு கூட்டினீங்கன்னாவே ஏதாவது பஞ்சாயத்து நடக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பஞ்சாயத்து நடக்காது. ஒரு பஞ்சாயத்து நடக்காது. நீங்க முதல்ல உங்க ஆளுங்களில் சில பேர் ஊர்ல பஞ்சாயத்துக்கு காரணமா இருக்காம பாருங்க. அவங்க வாயெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பிளாஸ்டிக் போட்டு ஒட்டுங்க. இருக்கிற ஓட்டை அவங்க கெடுத்துருவாங்க. திமுகவினுடைய ஓட்டை கெடுக்கிறதுக்குன்னு மனோ தங்கராஜ், ராஜா, இன்னும் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அதனால ஆசிரியர் வீரமணி நார்மலாகவே தேர்தல் நேரத்தில் கூட மாட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? சில தொகுதிகளுக்கு கூட மாட்டாங்க. எங்கள் பக்கம் வந்துடுவோம். நான் இப்போ சொல்லக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போது அமைச்சராக இருக்கிறார். குழு வேணாம் கொடுக்கலாம். அதிமுகவிலும் அவர் அமைச்சராக இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்து மாவட்டத்துக்கு அவர் பிரச்சாரத்துக்கு ஏதோ ஒரு தொகுதியில் கூப்பிட்டாங்க. எப்பா இங்கே நான் வந்து எல்லாம் சாமி கும்பிட்றவங்க ஓட்டெல்லாம் வாங்கி நான் இங்கே ஜெயிச்சிட்டு இருக்கேன், அவர் இங்கே வேண்டாம்ப்பா, அப்படியே வழி அனுப்பிச்சு வச்சுருங்க, அங்கேயே வழி அனுப்பிச்சு வச்சுருங்கன்னு சொன்னார். நிச்சயமாக நான் பொய் சொல்லலை. இப்போது திமுகவில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் சொன்னது. ஆகவே அதில் அவராவது பாவம் புரிந்து கொண்டு யார் கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பேசுவார். சரி, ராஜாவெல்லாம் அனுப்புனா இவர் பேசுனதெல்லாம் ஞாபகம் வரும். அதனால் கலைஞர் இதை சொல்லணும் உங்களுக்கு. கலைஞர் என்ன பண்ணுவார், தேர்தல் நேரத்தில் அதுக்கு முன்னாடிக்கெல்லாம் கூட்டம் கூப்பிட்ருவாங்க, வெற்றி கொண்டாட நடராஜன் எல்லாம் தேர்தல் நேரத்தில் பேசுவானான்னு சொல்லி அந்த அம்மாவை பற்றி கண்ணாமண்ணான்னு பேசுவாங்க. ஒரு 2-3 மாதம் கூட்டம் கிட்ட எங்கேயும் போவானா, தலைமை கழகத்துலேருந்து பணம் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எங்கேயும் போவானா, நன்னில நடராஜன், ஜெயலலிதா ஏதோ ஆபாசமாக பேசிகிட்டு இருப்பாங்கன்ட்டு. அந்த மாதிரி இப்போ ராஜா முதலமைச்சர் எங்கேயும் அனுப்பாமல் இருந்தால் கூட நல்லது. கொஞ்சம் ஓட்டு உழற ஓட்டை கெடுக்காமல் தடுக்கலாம். சரி, இப்போ முருக பக்தர்கள் மாநாடு நடத்திட்டா என்ன ஓட்டு பூரா பிஜேபிக்கு போட்டுருவாங்களா? என்ன பிஜேபிக்கு போடுவாங்கன்னு நான் சொல்லலை. இந்து மக்களிடையே இந்த மாதிரியான ஒற்றுமை வெளிப்படுவது நல்லது என்று நான் பார்க்கிறேன். சார், இந்து மக்கள்லாம் கோயிலுக்கு போவாங்க சார், சாமியை கும்பிட்டு அத்திவரதரை போய். சரி, நான் என்ன சொல்றேன், இருங்க வரேன். இதுதான் இதனாலலாம் ஒன்றும் வந்துடா போறது இல்லை, பிஜேபி இதனாலலாம் வளர போறது இல்லை அப்படின்னு RS பாரதி, ராஜாலாம் சொல்றாங்க. ஆமா, அதான் வளராதே, கம்முன்னு கண்டுக்காம விட்டு போங்களேன். ஏன் உங்களுக்கு அள்ளு கிளம்புது? ஏன் உங்களுக்கு உதறல்? ஏன் உதறல்? ஒரு இடத்துல கூடி ஏதாவது வன்முறை ஆகி போச்சுன்னா ஒன்றும் வன்முறையான சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. என்ன அலர்ட் ஆகுறாங்க? அலர்ட்டாரான்னு வடிவேலு மாதிரி சொல்றீங்க, அது இருக்கட்டும். ஆனால் நீங்கள் என்ன திசை திருப்புகிற முயற்சி நடந்தாலும் நீங்கள் நடத்துவது சம்பிரதாயத்துக்காக நடத்துவது, இது தன்னெழுச்சியாக உணர்வை வெளிப்படுத்துவது என்றுதான் மக்கள் பார்ப்பார்கள். எஸ், பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.